நித்யாவுடன் இருக்கும் சண்டைக்காக வீட்டிற்கு அதிக நாள் செல்லாமல் இருக்கக்கூடாது என்று அன்று மாலையே வீட்டிற்கு வந்தான் அரவிந்த். நித்யா அவனிடம் பேச முயற்சிக்கவில்லை. இவர்கள் இருவரின் நடவடிக்கையே பெரியவர்களுக்கு நன்றாகவே புரிந்தது. செல்வம் மகளிடம்தான் தவறு என்று நினைத்தார். மகளுடன் பேசலாம் என்று அழைத்தார். என்ன நித்தி, அரவிந்திடம் என்ன சண்டை என்றார். ஒன்றும் இல்லை அப்பா. ஒன்றும் இல்லாமலா அவன் 2 நாள் வீட்டுக்கு வராமல் இருந்தான்? நித்யா வீட்டில் பெரியவர்கள் எதையும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாள். அது அவளின் முட்டாள்தனம். செல்வம் எப்போதும் பிள்ளைகளின் மாற்றத்தை எளிதில் கண்டுகொள்வது வழக்கம்தான். உண்மையை மறைக்க நித்யாவால் முடியவில்லை. அவள் யாரிடமேனும் அவள் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும். ஒரு சின்ன சண்டை என்றால் மெல்ல. சண்டை என்று எனக்கும் தெரிகிறது. அதுதான் என்ன? நிச்சயம் அரவிந்தின் மனதை காயப்படுத்தும்படி நீ ஏதோ செய்திருக்கிறாய். தந்தை கூட அவள் மேல் பழி சொல்கிறாரே. ஏன் அப்பா, எல்லோரும் என் மேல் தவறு என்கிறீர்கள்? அரவிந்தை காயப்படுத்தி எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அப்படி இல்லை நித்யா. இதுவரை நீ அவர்களுடன் அக்கா என்று பழகி வந்தாய். இப்போது அவன் கல்லூரியில் படிக்கிறான். இந்த வயதில் பெற்றோர்கள் புத்திமதி சொன்னால் கூட பிடிக்காது. அவனை எல்லாவற்றிற்கும் கட்டுப்படுத்தாதே. அரவிந்த் உன்னை விட எல்லாம் சரியாய் செய்வான். அது எனக்கு தெரியும் அப்பா. ஆனால் நான் சொல்வது அவன் பின்னாளில் வருந்தக்கூடாது என்றுதான். சிரித்தார் செல்வம். அவனை விட உனக்கு உலக அனுபவம் மிக அதிகம் என்று நினைக்கிறாய். நிச்சயம். பள்ளியிலும் கல்லூரியிலும் நடக்கும் போட்டிகள், சண்டைகள், சங்கடங்கள் தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. உறவுக்காரர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள், எப்போது எப்படி நடப்பார்கள் என்று அவனை விட எனக்கு நன்றாக தெரியும். அதனால் புது உறவுகளுடன் அதிகம் நெருங்காமல் இருக்கச் சொல்கிறேன் என்றான். செல்வத்திற்கு நித்யா சொல்வது புரியவில்லை. மகள் என்ன சொல்ல வருகிறாள் என்று அவர் யோசிக்க, அம்மாவின் அண்ணன் தம்பிகள் அரவிந்தை அனிதாவை பற்றி என்ன சொன்னார்களோ அதையே என் மதுரையில் இருக்கும் உறவினர்கள் பேசக்கூடாது. அப்படி பேசும் அளவுக்கு நாம் ஏன் நடந்து கொள்ள வேண்டும்? விலகி இருப்பதே நல்லது. செல்வம் மேலும் குழம்பினார். அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்களை நம்பி நாம் இல்லையே. மகளிடம் அதையே சொல்ல, அம்மாவின் உடன் பிறந்தவர்களிடம் கூட நாம் எதுவும் கேட்டதில்லை. உன் தங்கைக்காக என் தங்கையை நடுரோட்டில் நிறுத்துவாயா என்று உங்களிடம் சண்டை போடவில்லை. அத்தை அப்போது என்ன பாடுபட்டார்கள்? அவர்களை தேற்ற நீங்களும் அம்மாவும் என்ன சிரமம் பட்டீர்கள்? அப்போது இந்த விஷயம் அத்தைக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது அரவிந்துக்கும் அனிதாவுக்கும் எல்லாம் புரியும். அவர்களையே காயப்படுத்த வேண்டும். நித்யா சொன்னதெல்லாம் நடந்த ஒன்றே. அவளுக்கு அப்போது புரியும் வயதில்லை என்று செல்வம் நினைத்தார். ஆனால் புரிந்தது மட்டும் இல்லை, இன்னும் நினைவு வைத்திருக்கிறான். ஆனால் இப்போதைய கவலை தேவையில்லாதது என்று தோன்றவும் செல்வம் சொன்னார். நித்யாமா, நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. உன் அம்மாவின் சகோதரர்கள் என்னிடம் சண்டை போட்டபோது நம்மிடம் எந்த வசதியும் இல்லை. அவர்களிடம் உதவி கேட்டு விடுவோமோ என்று பயந்தார்கள். அதனால் அப்படியெல்லாம் பேசினார்கள். ஆனால் சிவநாதன் மாமா அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் நாம் உதவி என்று கேட்கவே இல்லை, கேட்கப் போவதும் இல்லை. அது எனக்கு தெரியும் அப்பா. உதவி என்பது பணம் மட்டும் இல்லை. அவர்கள் இன்று அன்பளிப்பு என்று நினைத்து செய்வதை நாளை உதவி என்று நினைத்தால் அப்படி யாரும் அங்கே நினைக்கவில்லையே நித்யா. ஒருவேளை அவர்கள் வீட்டிற்கு வரும் மருமகள் நினைத்தால்? புரியவில்லை. இல்லாத ஒருவருக்கு ஏன் பயப்படுகிறாய்? அந்த கீர்த்தி தான், அதுதான் அரவிந்தின் அத்தை மகள். அவளைத்தான் பேசி இருக்கிறார்கள் போல தெரிகிறது. அவர்கள் சாந்தாத்தையை எப்படி உதாசீனப்படுத்தினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மதுரை சென்றிருந்த போது செல்வம் அவர்கள் நடந்து கொண்டதை பார்த்தார்தான். அதனால் அவர் மறுத்து பேசவில்லை. நித்யா தொடர்ந்தாள். அவர்கள் பேசியதை நான் கண்டேன். அவர்களிடம் பணம் பெறவே உறவை தொடர்கிறோம் என்று நினைக்கிறார்கள். இப்போதே இப்படி பேசுபவர்கள் நாளை ஒரே குடும்பம் என்றானதும் என்ன பேசுவார்கள்? நமக்கு இது தேவையா? நித்யா கீர்த்தி பேசியதை முழுவதும் சொல்லவில்லை. அதை நிச்சயம் இந்த வீட்டில் வேறு யாராலும் ஏற்க முடியாது. செல்வம் இப்போது வெகுவாக குழம்பினார். மகள் சொல்வது அவருக்கு மெல்ல புரிந்தது. அவள் சொல்வது சாந்தாவுக்காக. முன்பே சாந்தாவை வீட்டை விட்டு அனுப்பிய போது பணம்தான் காரணமாக இருந்தது. இப்போது இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் சாந்தா தாங்குவாளா? பிள்ளைகளுக்கு அது மன உளைச்சலை தரும். மதுரையில் உறவுகளின் நெருக்கம் காட்டத் தொடங்கியதிலிருந்து சாந்தா மிகவும் ஆனந்தமாக இருக்கிறாள். அதில் மீண்டும் இடி விழுந்தால் நித்யாவுக்கு செல்வத்தின் முகம் இறுக்கத்தை கண்டதும் மெல்ல தந்தையின் கையை பற்றினாள். அப்பா, நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீர்கள்.
மெல்ல அரவிந்துக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் கலங்காமல் இருந்தால் போதும். அத்தையும் அனிதாவும் தைரியமாக இருப்பார்கள். அவனிடம் பேசும்போது தான் இருவருக்கும் சண்டை வந்துவிட்டது. எல்லாம் சரியாகிவிடும் என்று தைரியம் சொன்னான். நித்யா தந்தையிடம் சொன்ன விஷயங்கள் அவரை வெகுவாக கலங்கடித்தது. அரவிந்த் கொஞ்சம் பக்குவமாக இருந்தாலும் இதுவரை இல்லாமல் அவர்களிடம் அதிகம் ஒட்டிக் கொள்கிறான். அனிதா கேட்கவே வேண்டாம். மதுரைக்கு சென்று தனியே அவர்களுடன் நாட்களை கழிக்க தொடங்கிவிட்டாள். திடீரென்று ஒரு நாள் இது எதுவும் நடவாது என்றால் எப்படி ஏற்பார்கள்? அரவிந்திடம் பேசலாமா என்று யோசித்து கொண்டிருந்தார். ஒரே நாளில் எல்லாம் சொல்ல முடியாது. மெல்ல மெல்ல அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். இரவு அவன் படித்து கொண்டிருந்த போது மெல்ல அவன் அறைக்கு சென்றார். இன்னும் தூங்கவில்லையா? இல்லை மாமா, கொஞ்சம் படிக்க வேண்டும். நீங்கள் இன்னும் படுக்கவில்லையா? தூக்கம் வரவில்லை. உன் அறையில் விளக்கு எரிந்தது, அதுதான் பார்க்க வந்தேன். இன்னும் ஒரு 10 பக்கங்கள் முடிந்துவிடும் என்று தன் மாமாவின் முகத்தை பார்த்தவன் அவர் ஏதோ சொல்ல நினைப்பதை உணர்ந்து புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு, என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டுமா மாமா என்றான். இவனிடம் எப்படி பேசுவது? ஒன்றுமில்லை. அனிதா எப்போது வருகிறாள்? அருண் அண்ணா நாளை மறுநாள் சென்னை வரும்போது வருவதாக சொன்னாள். உங்களிடம் சொல்லவில்லையா? உன் அம்மாவிடம் சொல்லி இருப்பாள். அவள் கல்லூரியில் சேர இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது? செல்வம் ஏதோ சொல்ல தயங்குவது புரிந்தது அரவிந்துக்கு. அரவிந்த் வளர்ந்தது அவன் விஷயங்களை அவனே கவனித்து கொண்டாலும் அவனின் முக்கியமான நாட்களை அவர் மறந்ததில்லை. அனிதா குறித்த எல்லா விஷயங்களுக்கும் இன்னும் செல்வம்தான் பார்த்து கொள்வார். அவளின் எல்லா விவரங்களும் அவருக்கு அத்துபடி. இப்போது தெரியாதது போல் அவர் கேட்க அரவிந்த் புரிந்து கொண்டான். மாமா, ஏதும் பிரச்சனையா என்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ படி என்று செல்ல முயன்றவரை தடுத்து, மாமா, என்னிடம் ஏன் இத்தனை தயக்கம்? சொல்ல வந்ததை சொல்லுங்கள், தயக்கத்துடன் ஆரம்பித்தார். உன் சித்தி சித்தப்பா எல்லோரும் மிகவும் பிரியமானவர்கள். எல்லோரும் உங்களிடம் நிறைய அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்று தயங்கியவர், விரைவில் உன் அண்ணனுக்கு திருமணம் ஆகும். வரப்போகும் பெண் எப்படி இருப்பாள் என்று தெரியாது. ஒருவேளை அவளுக்கு நீங்கள் வேண்டாத சொந்தமாக இருக்கலாம் அல்லவா என்றார். அரவிந்தும் செல்வம் சொல்ல வருவது புரியவில்லை. குறுக்கிடாமல் கேட்டான். உன் சித்தி அன்று சொன்னார் அருணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை அந்த பெண் உங்களை ஒதுக்கினால் நீ அதை பெரிதுபடுத்தக்கூடாது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதான் பக்கபலம். நீ தைரியமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் தைரியமாக இருப்போம். உன் மனம் எப்போதும் கலங்கக்கூடாது. உனக்கு எப்போதும் நான் இருப்பேன் என்றார். அரவிந்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெகு நாட்களுக்கு பிறகு மாமா அவனுக்கு தைரியம் சொல்கிறார். முன்பெல்லாம் அவன் கலங்கி நிற்கும் போது சொல்வார். ஆனால் இப்போது ஏன் சொல்கிறார்? ஒருவேளை நித்யாவுடன் நடந்த சண்டை இவருக்கு தெரிந்து விட்டதா? மாமா, நான் இந்த வீட்டில் இருப்பவரை தவிர வேறு யாரையும் இதுவரை பெரிதாக நினைத்ததில்லை. இப்போது சித்தி சித்தப்பா உறவாக கிடைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களும் நீங்களும் ஒன்றில்லை. இது என் வீடு, மற்றதெல்லாம் உறவினர் வீடு. உறவுகளிடம் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அதிகம் கவலைப்படாதீர்கள். இன்னொன்றும் சொல்கிறேன், எப்போதும் உங்களுக்கு நான் இருப்பேன். நித்யா சீக்கிரம் வேறு வீட்டுக்கு சென்று விடுவாள். அனிதா கூட ஒரு நாள் செல்லத்தான் போகிறாள். உங்களுடன் எப்போதும் இருக்கப் போவது நான் தான். நான் சொல்வது சரிதானே என்றான். செல்வத்துக்கு மனம் மிக லேசானது. நித்யா சொன்னது போல் அரவிந்த் உலகம் அறியாதவன் இல்லை. அவனுக்கு எத்தனை பக்குவம்! மெல்ல சிரித்தார். நீ சொன்னது 100% உண்மை. நித்யா தேவையில்லாமல் என்னையும் பயமுறுத்தி விட்டாள் என்றார். அரவிந்துக்கு இப்போது இன்னும் நித்யாவின் மேல் ஆத்திரம் வந்தது. அவளிடம் சென்று கேட்கலாம் என்று நினைத்த போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. அவளிடம் பேசலாம் என்று அரவிந்த் சென்றான். அவள் போனில் பேசியபடி தயாராகி கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு 30 நிமிடம் வந்துவிடுவேன். அரவிந்தை பார்த்து என்ன என்றான். மாமாவிடம் என்ன சொன்னாய் என்றான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை, வந்து பேசலாம் என்று கிளம்பிவிட்டாள். அவளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தோன்றியது. அதற்குள் அவள் சென்று விட்டாள். அவள் அருகில் இருந்த மாலுக்குத்தான் சென்றாள். அருணா அவளை அழைத்திருந்தாள் என்று அவளை சந்திக்க சென்றாள். ஏதோ முக்கியமான விஷயம் என்றாள் தோழி அருணா. அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்று கேட்டாலும் நேரில் வா என்றாள். நித்யாவுக்கு ஒரு மாற்றம் தேவை. சில நாட்களாகவே அவள் மனதில் பல கவலைகள். எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் மறந்து அருணாவிடம் செலவிடலாம் என்று நினைத்து சென்றாள். அருணாவை தேடி கண்டுபிடித்து சென்று அவளுடன் அமர்ந்தாள். என்னப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் என்றாள் நித்யா. சொல்கிறேன், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? அதெல்லாம் ஒன்றுமில்லை, கொஞ்சம் சரியாக தூங்கவில்லை.
அனிதா, அரவிந்த் எப்படி இருக்கிறார்கள்? ஏய், 2 நாள் முன்தானே பார்த்தோம். ஏதோ பல நாள் பார்க்காத மாதிரி விசாரிக்கிறாய். அது ஒன்றுமில்லை, சும்மாதான். எப்போதும் போல்தான் கேட்டேன். தோழியின் திணறல் நித்யாவின் பார்வையை கூர்மையாக்கியது. கொஞ்சம் மேக்கப் செய்திருக்கிறாள். ஆடை கூட கொஞ்சம் பளிச்சென்று இருந்தது. என்ன காரணம் என்று யோசித்தவள், சரி வா, அப்படியே ஒரு படம் பார்க்கலாம். சொல், எந்த படத்திற்கு போகலாம் என்றாள். அந்த மாலில் 6-7 திரையரங்குகள் இருந்தன. ஏதோ ஒரு படத்துக்கு போகலாம் என்று சொன்னாள் நித்யா. அது இல்லை, எனக்கு வேறு திட்டம் இருக்கிறது. சற்றே ஆச்சரியமாக என்ன திட்டம் என்று கேட்கும்போது அருணாவின் செல் ஒலித்தது. அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை சொன்னால் அருணா. வேறு யாரும் வருகிறார்களா? நித்யா கேட்டாள். ஆம், ஒரு முக்கியமானவரை உனக்கு அறிமுகம் செய்தத்தான் உன்னை அழைத்தேன். நித்யாவுக்கு புரிந்துவிட்டது. தோழியின் அதிகப்படி அலங்காரம், பேச்சில் தயக்கம். எத்தனை நாளாக பழக்கம்? அருணா வெக்கத்துடன், இப்போதுதான், கொஞ்ச நாளாக. உன்னிடம் நான் எதையும் மறைத்ததில்லை. உன்னிடம்தான் முதலில் சொல்கிறேன் என்று பேசிக்கொண்டே போன தோழியை நிறுத்த, ஆள் யார், அதை சொல் என்றான். இதோ அவரே வந்துவிட்டார் என்று அருணா ஒரு புறம் பார்க்க, அவள் பார்வை சென்ற இடத்தில் பார்த்தால் நித்யா வாயடைத்து போனாள். நித்யா திரும்பி வரும் வரை காத்திருந்தான் அரவிந்த். ஆனால் அவள் வந்த நேரம் எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள். இப்போது பேசினால் எல்லோருக்கும் முன் ஒரு சண்டையாக மாறிவிடும். இரவில் பேசலாம் என்று காத்திருந்தான். நித்யா செல்லில் பேசிக்கொண்டே மாடிக்கு செல்வதை அரவிந்த் பார்க்கவும் பின்தொடர்ந்தான். நித்யா பேசிக்கொண்டுதான் இருந்தாள். என்னிடம் சொல்லவே இல்லை. இன்று என்னை வரச் சொல்லிவிட்டு அம்போ என்று என்னை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் படத்துக்கு போகிறீர்கள். கொஞ்சமும் சரியில்லை. என்னை இப்படி ஏமாற்றி விட்டீர்கள். உங்களுக்கு என்னை பற்றி தெரியவில்லை. நீங்கள் செய்ததை சரி செய்ய 1 வாரம் அவகாசம். இல்லை, நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. அவள் பேசி முடிக்கும் முன்னரே நித்யா என்றான் அரவிந்த். நான் பிறகு அழைக்கிறேன் என்று இணைப்பை துண்டித்துவிட்டு அரவிந்திடம் திரும்பினான். என்ன, மாமாவிடம் என்ன சொன்னாய்? நான் என்ன சொன்னேன்? அதைத்தான் நான் கேட்கிறேன். உன் கற்பனைகளை எல்லாம் மாமாவிடம் சொன்னாயே. நேற்று மாமா முகமே சரியில்லை. என்னிடம் வந்து எனக்கு தைரியம் சொல்கிறார். அவரிடம் என்னவெல்லாம் பேசினாய்? உன்னிடம் பேசியதைத்தான் பேசினேன். உன்னுடைய காம்ப்ளெக்ஸை விட்டு வெளியே வா. நித்தி, உனக்கு இருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டியை தூக்கி போடு. அவர்கள் தப்பாக எண்ணுவார்கள். இவர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசிப்பதை விடு. நீ மருத்துவம் படிக்கிறாய் என்பதால் ஏதோ பெரிய மனத்தத்துவ நிபுணர் போல் பேசாதே. உன்னை விட என்னை பற்றி எனக்கு நிறையவே தெரியும் என்று நகர்ந்தார். இவனிடம் எல்லாம் சொல்லிவிடலாமா? ஏதோ எனக்கு மனநோய் என்று நினைக்கும் அளவுக்கு சென்று விட்டான். இது காம்ப்ளெக்ஸ் இல்லை. அவள் பட்ட அவமானம். வீட்டில் வேறு யாரும் படக்கூடாது என்று நினைக்கிறாள். வீட்டின் சிட் அவுட் பகுதி வீட்டின் மற்ற பகுதியை விட சீலிங் உயரம் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதால் அதற்கு செல்ல 2 படிகள் அமைத்திருந்தார்கள். அந்த படியில் தான் எப்போதும் அமர்ந்து அரட்டை அடிப்பார்கள். கீழ் இருந்து பார்த்தாலோ அல்லது படிகளும் மாடியும் சேரும் இடத்திலிருந்து பார்த்தாலோ அந்த இடம் தெரியாது. அந்த பகுதியில் இருள் சூழ்ந்து இருந்தது. தெருவிளக்கின் ஒளி கொஞ்சம் கருமையை குறைக்கும். மெல்ல அவள் பின் சென்று நின்றாள். மேல் படியில் அமர்ந்து கீழ்ப்படியில் கால்களை வைத்து கொண்டு அமர்ந்து இருந்தாள். அருகில் நின்ற அவனுக்கு நித்யா கன்னத்தை துடைப்பது தெரிந்தது. அழுகிறாளா என்று அவள் அருகில் அமர்ந்தான். நித்யா ஒன்றும் தொட்டாசினியே அல்ல. எதற்கும் சீக்கிரம் அழமாட்டாள். அவனே, என்னாச்சு? ப்ளீஸ், என்னை தனியாக இருக்க விடு. இப்போது எதற்கு அழுகிறாய்? இப்படியே உன்னை எப்படி விட்டு விட்டு போவது? எதற்கு அழுகிறாய் என்று முதலில் சொல். இல்லை, அத்தை மாமாவை அழைத்து வருகிறேன், அவர்களிடம் சொல் என்றான். அவள் மௌனமாக இருக்கவும் எழுந்து செல்ல இருந்தவனை தடுத்து, எனக்கு இப்போது காம்ப்ளெக்ஸ் இல்லை, நான் சொல்வது கற்பனை இல்லை என்றால் நம்புவாயா? இப்போது இவளிடம் விளக்கம் கூறினால் சொல்ல வருவதை சொல்லாமல் விட்டு விடுவாள். அவள் போக்கில் போகவிட்டு பின்பு புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணினான் அரவிந்த். நீ எதையும் மறைக்காமல் என்னிடம் சொல் என்றான். உன்னை நம்புகிறேன். உன் சித்தி சித்தப்பா எல்லோரும் நல்லவர்கள்தான். அவர்களை நான் எதுவும் நினைக்கவில்லை. ஆனால் உன் அத்தை வேதவள்ளி அப்படி நினைக்கவில்லை. அவர்களுக்கு உங்களுக்காக செய்யும் செலவுகளை ஏற்க முடியவில்லை. அது எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் விலகி இருப்பதானே நல்லது. அவர்களிடம் யார் இப்போது நெருங்கி பழகினார்கள்? அவர்களை மட்டுமில்லாமல் நீ சித்தி சித்தப்பா வீட்டாரையும் ஒதுக்கி வைக்க சொல்வதுதான் எனக்கு புரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எல்லோரும் இதுவரை மிக நெருக்கமாக இருந்தார்கள். இப்போது நம்மால் அவர்களுக்குள் ஒரு பிரிவு. கீர்த்திக்கு உங்களை பிடிக்கவில்லை. அவள் சின்ன பெண். கீர்த்தியன் இதில் உள்ளே இழுக்கிறாய்.
அவளுக்கு பிடித்தால் என்ன, பிடிக்கவில்லை என்றால் என்ன? ஒருவேளை அவள் உங்கள் அண்ணியாகும் பட்சத்தில் அவர்களுக்குள் எத்தனை குழப்பம் வரும். அதற்காக யாரையும் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அவர்களிடமிருந்து வரும் அதிகப்படியான பொருட்கள் நமக்கு வேண்டாம். நமக்கு அப்படி ஒன்றும் தேவையும் இல்லாத பட்சத்தில் அவர்கள் உறவு மட்டும் போதும், உதவி வேண்டாம். அரவிந்தும் நித்யாவை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. இவளுக்கு என்ன ஆயிற்று? வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று இவளாக ஒரு கற்பனை செய்து அதற்கு தகுந்தாற்போல் இப்போதிருந்தே நடக்கச் சொல்கிறாள். அவள் மனதை படித்து விட்டாளா என்று எண்ணும் வண்ணம் அவளும் அதையே சொன்னாள். இதுவும் என் கற்பனையோ இல்லை காம்ப்ளெக்ஸோ நினைக்காதே. கீர்த்தியே என்னிடம் சொன்னாள், நிறைய சொன்னாள். எல்லாவரையும் சொல்ல என்று நிறுத்தியவள் இப்போதும் அவள் மேல் வீண் பழி போடுகிறேன் என்று நினைத்தால் நினைத்துக்கொள். இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். கீர்த்தி இவளிடம் என்ன சொன்னாள், எப்போது சொன்னாள்? அரவிந்த் சிறிது நேரம் யோசித்தான். ஆனால் அருண் கீர்த்தி திருமணம் பற்றி சொன்னதை அவனால் நம்ப முடியவில்லை. அவன் நினைத்தது வேறு. ஒருவேளை அவன் நினைத்ததுதான் கற்பனையோ? இன்று மாமா கூட அருணின் திருமணம் பற்றியும் அவனின் வருங்கால மனைவி பற்றியும் பேசினார். நித்யா சொன்னதை மாமா கேட்டுவிட்டு பேசலாம். ஆனால் நித்யா சொல்வதை முற்றிலும் ஒதுக்க முடியாது.